வணக்கம் அன்பர்களே. சென்ற பகுதியில் நாம் அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி பார்த்தோம். சங்க காலத்தின் மிக புகழ் பெற்ற குறுநில மன்னர்களில் ஒருவனாகிய இவன் கடையேழு வள்ளல்களில் ஒருவனாகவும் விளங்கினான். இந்த நெடுமான் அஞ்சி மற்றும் நன்னனின் நாடுகளை ஒட்டிய ஒரு பகுதி எருமையூர். இது குடகு நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது. இதை ஆண்டு வந்தவன் எருமை ஊரன். இந்த பகுதியில் வாழ்ந்த மக்களை குடகு கொங்கர் என்று இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகாரத்தில் வர்ணிக்கின்றார். இந்த கொங்கர் என்பவர்கள் ஒரு பழைய ஆதிகால மக்கள். சங்க பாடல்களில் பல அகம் சார்ந்த பாடல்களில் இந்த குறுநில மன்னர்களும் அவர்களின் நாடுகளும் போகின்ற போக்கில் உதாரணங்களாக எடுத்து ஆழப்படுகின்றன. அப்படி ஒரு உதாரணமாக மாமூலனார் அகநானூறு பாடல் 115 பாடுகிறார். அழியா விழவின் அஞ்சுவரு மூதூர் பழியிலராயினும் பலர் புறங்கூறும் அம்பல் ஒழுக்கமும் ஆகிய வெஞ்சொல் சேரியம் பெண்டிர் எள்ளினும் எள்ளுக நுண்பூன் எருமை குடநாட்டன்ன என் ஆய் நலம் தொலையினும் தொலைக என்றும் நோயிலராக நம் காதலர். நாம் வாழும் இந்த பழமையான ஊர் இடைவிடாது திருவிழாக்களை கொண்டாடி வருகிறது. இந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் நம் மீது ஒரு தவறும் இல்லாத போது கூட நமக்கு புறம்பாக அம்பல் ஒழுக்கத்தை தழுவுகின்றனர். இந்த அம்பல் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, ஊர் கூடி ஒருவர் முதுகுக்கு பின்னால் அவர்களை பற்றி பேசுவது. இப்படி என்னையும் என் காதலனையும் இணைத்து பேசி இந்த ஊர் பெண்கள் எள்ளி நகையாடுகின்றனர். இதையெல்லாம் நினைத்து நான் கவலை கொள்ளவில்லை. இதனாலெல்லாம் என்னுடைய இளமையான அழகு, எப்படிப்பட்ட அழகு, எருமை ஊரனின் குடநாட்டு அன்ன அழகு கலைந்தாலும் எனக்கு கவலை இல்லை. என்னுடைய காதலருக்கு எந்த தீங்கும் வாராமல் இருக்க வேண்டும் என்று ஒரு தலைவி பாடுவதாக இந்த பாடல் செல்கிறது. இதில் ஒரு தலைவியின் அழகுக்கு ஒரு நகரம் உவமையாக கூறப்படுகின்றது. இது போன்ற ஒரு களம் பல அகம் சார்ந்த சங்க பாடல்களில் இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த எருமை ஊரன், எருமை ஊர் அப்படிங்கிற பேரெல்லாம் எருமையை வைத்துதான் வந்தது அப்படிங்கிற அளவில் தொல் பழங்காலத்தில் எருமை என்பது ஒரு புனிதமான விலங்காக கருதப்பட்டது. பண்டைய திராவிட நாகரிகத்தில் இந்த எருமையை தாய் தெய்வத்தோடு தொடர்பு படுத்தியிருந்தனர். இதன் தொடர்ச்சியை நாம் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்தே காணலாம். அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டெடுக்கப்பட்ட சில முத்திரைகளில் பார்த்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டை குறித்ததாக, ஏறு தழுவுதலை குறித்ததாக கொல்லப்பட்ட முத்திரைகளில் காணப்பட்டது இந்த எருமை மாடு. அதன் தொடர்ச்சி போர்க்கடவுளாகிய கொற்றவையை குறித்து வந்தவை. அந்த அளவில் இன்றளவும் இந்த எரும மாடை வழிபடுகின்ற பழக்கம் நீலகிரி பகுதியில் வாழ்ந்து வருகின்ற தொல் பழங்குடி மக்களாகிய தோடர்களிடையேயும் படுகர்களிடையேயும் தொடர்ந்து வழக்கில் இருக்கிறது. அதுபோல் தெற்கிந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா, ஒடிஷா மாநிலத்தில் இருக்கின்ற கோண்ட் என்று சொல்லப்படுகின்ற மலைவாழ் மக்களும் இன்றும் இந்த எருமையை வழிபட்டு வருகின்றனர். ஆனால் நம்முடைய பகுதிகளில் இந்த ஆரியர்களின் வேத கலாச்சாரம் உள்ளே நுழைந்த பிறகு பழந்தமிழரின் பண்பாட்டு கூறுகள் பலவற்றையும் நாம் இழந்துவிட்டோம். கடுமையான ஒரு போர் தெய்வமாக நாம் வழங்கி வந்த தாய் தெய்வமாம் கொற்றவை, அவளை காடுகிழாள், காடுகெழு செல்வி என்றெல்லாம் நாம் அழைத்து வந்தோம். அவளை துர்கை என்று பெயர் மாற்றம் செய்தனர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பசுவானது எரும மாட்டுக்கு பதிலாக இங்கு ஒரு புனித விலங்காக கொள்ளப்பட்டது. உதாரணத்திற்கு பட்டீஸ்வரம் துர்கை நமக்கு தெரியும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வேத கலாச்சாரத்தின் தாக்குதலால் இந்த எருமை என்பதை ஒரு அசுரனாக்கி, எருமைக்கு சமஸ்கிருதத்தில் மகிஷம் என்று பெயர், மகிஷாசுரன் என்று அதை ஒரு அசுர வடிவம் கொடுத்து, இந்த துர்கையை அந்த அசுரனை அழிக்கின்ற ஒரு அவதாரமாக கொண்டு அவளுக்கு மகிஷாசுர மர்தினி என்று பெயர் கொடுத்து இந்த எருமையின் நிலை தாழ்த்தப்பட்டது. இப்போ இந்த மாதிரி ஏற்படுகின்ற புராண கதைகளின் உட்கிடங்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
காலம் காலமாக வழங்கி வந்த ஒரு திராவிட நாகத்தின் குறியீடை உள்ளே வந்த ஆரியர்களின் அழிக்கின்ற ஓர் வழக்காக இதை நாம் கொள்ள வேண்டும். இந்த மகிஷம் என்ற சொல் கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழியிலும் உள்ளே சென்று இந்த எருமை நாடு என்கின்ற பகுதி மகிஷ மண்டலமாக மாறி அதிலிருந்து வந்ததுதான் இன்னைக்கு இருக்கின்ற மைசூர் என்கின்ற பெயர். அகநானூறு பாடல் 36 நக்கீரர் தலையாளம் காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் மீது பாடியது. அதில் பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையாலங்கான போரிலே தோற்கடித்த 7 குறுநில மன்னர்களின் பட்டியலில் இந்த எருமை ஊரனின் பெயரும் இருக்கின்றது. நாரரி நரவின் எருமை ஊரன், நன்றாக வடிகட்டப்பட்ட கல்லினை வாரி வழங்கிய எருமை ஊரன் என்று நக்கீரர் பதிகின்றார். இப்படி அவன் இறப்பை குறிக்க பாடிய நக்கீரர் கூட அவனுடைய வல்லன்மையை குறித்து அங்கு ஒரு குறிப்பை வைக்கின்றார். அந்த அளவுக்கு இந்த பழங்காலத்தில் குறுநில மன்னர்கள் மிகுந்த வல்லன்மை படைத்தவர்களாக இருந்தனர். எப்படி மூவேந்தர்களை விடவும் கூட இவர்கள் சிறந்து விளங்கினர் என்பதற்கு நாம் பெருந்தலை சாத்தனாரின் ஒரு பாடலை பார்க்கலாம். இது கடிய நெடுவேட்டுவன் என்கின்ற ஒரு குறுநில மன்னன் மீது அவர் இயற்றியது. நெடுவேட்டுவன் என்கின்ற பெயரே ஒரு பெரிய பழைய வேடர் பரம்பரையை சார்ந்தவன் என்கின்ற குறிப்பை தருகின்றது. கொங்கு நாட்டின் தென்பகுதியாக இருந்த பழனி மலைத்தொடரில் அதற்கும் தென்பகுதியாய் இருந்தது கோடைமலை என்கின்ற ஒரு பகுதி. அதிலிருந்த ஒரு நகரம் கடியம். இங்கிருந்து ஆட்சி செய்தவன் இந்த நெடுவேட்டுவன். சங்ககாலத்தின் இந்த கோடை மலைதான் இன்றைய கொடைக்கானல். பெருந்தலை சாத்தனார் பாடுகின்றார், முற்றிய திருவின் மூவராயினும் பெட்பு இன்றி ஈதல் யாம் வேண்டலமே. நிறைந்த செல்வத்தை உடைய மூவேந்தராயினும் விருப்பமில்லாது எங்கள் மீது அன்பு பாராட்டாது கொடுக்கப்படுகின்ற பரிசில்களை நாங்கள் ஏற்க மாட்டோம். வெள்வி வேலி கோடை பொருண, வலிமையான வாட்படையை உடையவனும் வெண்மையான முல்லை கொடிகள் சூழ்ந்ததுமான கோடை மலைக்கு தலைவனே, புது மழையை தருவதற்காக காலூன்றி கடலின் மேல் கூடிய மேகம் நீரை குடிக்காமல் போகாது. அதுபோல் தேரோடு ஒளிரு மறுப்பு ஏந்திய செம்மல் களிரென்று பெயரல பரிசிலர் கடும்பே. தேர்களையும் வெண்மையான தந்தங்களை உடைய யானைகளையும் பரிசிலாக பெறாமல் உன்னை விட்டு நாங்கள் அகலமாட்டோம். இப்படி இங்கு இந்த புலவர் மூவேந்தர்களை விடவும் மேலாக ஒரு குறுநில தலைவனை வைத்து பாடுகின்றார். ஆனால் இப்படிப்பட்ட வல்லன்மை படைத்த இந்த குறுநில மன்னர்களால் இந்த மூவேந்தர்களின் போர் திறனை எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்போ காலப்போக்கில் என்ன ஆகிறது என்றால், ஒவ்வொரு குறுநில மன்னனும் சேர சோழ பாண்டியர் ஆகிய இவர்கள் மூவரில் யாராவது ஒருவரை சார்ந்து வாழ வேண்டி இருந்தது. சங்க காலத்தின் இறுதி பகுதியில் இந்த மூவேந்தரிடையே நிகழ்ந்த போர்களின் எண்ணிக்கை மிக அதிகமானது. காவலுக்கு என்றில்லாமல் ஒரு கட்டுப்பாட்டிற்காக நடந்த போர்களில் பல குறுநில மன்னர்கள் பலியானார்கள். இந்த குறுநில தலைவர்களை கொன்றுவிட்டு அவர்களுடைய இடங்கள் இந்த மூவேந்தர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டன. அதியமானை போல் மழவர் குலத்தை சார்ந்த மற்றொரு புகழ்பெற்ற குறுநில மன்னன் வல்வில் ஓரி. கடையேழு வள்ளல்களில் ஒருவனான இவன் கொல்லிமலை என்கின்ற பகுதியிலிருந்து ஆண்டு வந்தான். இந்த கொல்லிமலை இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கின்றது. இவனுடைய வல்லன்மையை புகழ்ந்து கழைதின் யானையார் மிக அருமையான ஒரு பாடலை பாடுகின்றார். புறநானூறு 204 தொடங்குகிறது. ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதனெதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. கொள் எனக் கொடுத்தல் உயர்ந்தன்று, அதனெதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று. ஒருவரிடம் சென்று இரத்தல் மிகவும் இழிந்தது. ஆனால் அதைவிட இழிந்தது ஒருவர் பொருள் கேட்டு வரும்பொழுது கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவது. ஒருவன் இறப்பதன் முன் பொருளை கொள் என்று கொடுத்தல் மிகவும் உயர்ந்தது. ஆனால் அதைவிட உயர்ந்தது ஒருவன் அங்கனம் பொருள் கொடுக்கும் பொழுது அது எனக்கு வேண்டாம் என்று சொல்வது என்று புலவர் பாடுகின்றார். தொடர்ந்து தென்னீர் பரப்பின் இமிழ்திரை பெருங்கடல் உன்னார் ஆகுப நீர்வேட்டோரே. நீர் வேட்கை எவ்வளவு இருந்தாலும், கடல் எவ்வளவு நீரை கொண்டிருந்தாலும் அதை கொண்டு ஒருவன் தாகத்தை தணித்து கொள்ள முடியுமா? ஆவும் மாவும் சென்றுன கலங்கி சேரொடுபட்ட சிறுமை தாயினும் உன்னீர் மருங்கின் அதற்பலவாகும். அதுவே ஒரு ஊரில் ஒரு சிறிய குட்டையில் சிறிதளவே இருந்தாலும்
விலங்குகளால் வாயை வைத்து கலக்கப்பட்டு அது கலங்களாக இருந்தாலும் அந்த ஊரணிக்கு செல்லக்கூடிய பாதைகள் அங்கு பலவாக இருக்கும். விசும்பின் கருவி வானம் போல வரையாது சுரக்கும் வள்ளியோய் நின்னே. வானத்தில் உள்ள கரிய மேகங்கள் மழை பொழிவது போல் குறையாது பரிசளிக்கும் வள்ளல் ஓரியே நீ வாழ்வாயாக. இந்த ஓரி வில்வித்தையில் மிகவும் கெட்டிக்காரனாக இருந்ததால் வல்வில் என்கின்ற பட்டப்பெயர் அவனுக்கு வழங்கப்பட்டது. இவனுடைய வில் வித்தையை குறித்து வன்பரணர் ஒரு அழகான புறநானூற்று பாடலை நமக்கு தந்திருக்கின்றார். வேழம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரியி புழல் தலை புகற்கலை உருட்டி உரல் தலை கேழல் பன்றி வீழ அயலது ஆழல் புற்றத்து உடும்பில் செற்றும். வன்பரணர் கொல்லிமலையின் காட்டுப்பகுதியில் தன் சுற்றத்தாருடன் சென்று கொண்டிருக்கையில் ஒரு வில் வேகமாக வந்த வில் என்ன செய்ததா, ஒரு யானையின் உடலுக்குள் நுழைந்து வெளியே வந்து அதை கொன்று, பின் அருகிலிருந்த ஒரு புலியின் வாய்க்குள் சென்று அதை கொன்று, அதன் அருகிலிருந்த ஒரு மானை குத்தி கொன்று, அதுக்கப்புறம் கனத்த தலையை உடைய ஒரு காட்டுப்பன்றி அதையும் கொன்று, அங்கு ஒரு ஆழமான பள்ளத்தில் இருந்த உடும்பின் உடம்பில் சென்று தைத்து நின்றதாம். இப்படிப்பட்ட ஒரு வேட்டுவனின் ஆற்றலை கண்டு வியக்கின்றேன் என்கின்றார் வன்பரணர். ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மார்பின் சாரல் அருவி பயமலை கிழவன் ஓரி கொல்லோ அல்லன் கொல்லோ. அவனை பார்த்தால் கொலை தொழில் புரியும் வேட்டுவன் போல இல்லை. தன்னுடைய அழகான மார்பில் பல மணிமாலைகளை அணிந்திருக்கும் அவன் யாரோ? மலைச்சரிவில் அருவிகளுடைய நாட்டிற்கு சொந்தக்காரனான வல்வில் ஓரியோ அல்லது மற்ற யாரோ? கோ என பெயரிய காலை ஆங்கு அது தன் பெயர் ஆகலின் நாணி மற்றியாம் நாட்டிடன் வருதும் இங்கு ஓர் வேட்டுவர் இல்லை நின் ஒப்போர் என வேட்டது மொழியவும் விடா அன் வேட்டத்தில் தான் உயிர் செகுத்த மான் இன புழுக்கோடு ஆண் உருக்கு அன்ன வேரியை நல்கி. நாங்கள் கோ என்று அழைக்க அது தன்னை குறிப்பதை நினைத்து அவன் நாணி வெட்கப்பட்டான். ஊர் ஊராக சென்று பாடுகின்ற நாங்கள் உன்னை போல் ஒரு வேட்டுவனை கண்டதே இல்லை என்று கூறியவுடன் எங்களுக்கு அவன் தானாக வேட்டையாடிய மானின் இறைச்சியையும் நல்ல பொன் போன்ற கல்லையும் கொடுத்தான். தன்மலை பிறந்த தாவில் நன்பொன் பன்மணி குவையொடும் விரையி கொன்ம என சுரத்து இடை நல்கியோனே விடர்ச்சிமை ஓங்கியிருங் கொல்லி பொருணன் ஓம்பா ஈகை விரல் வெய்யோனே. தன் மலையாகிய கொல்லிமலையிலிருந்து பிறந்த குற்றமற்ற பொன்னில் பல விலை உயர்ந்த நீலமணி கற்களை பதிர்த்து எங்களுக்கு ஆபரணங்களாக அவன் வழங்கி மகிழ்ந்தான். இன்னொரு புறநானூற்று பாடலில் வன்பரணர் பாடுகின்றார், எப்படி இந்த ஆதன் ஓரியை காண்பதற்கு தன்னுடைய கூத்தர்களாகிய தன் சுற்றத்தாருடன் சென்றதை கூறி, பனிநீர் பூவா மணிமிடை குவளை வால்நார் தொடுத்த கண்ணியும் கலனும் யானை இனத்தொடு பெற்றனர் நீங்கி பசியார் ஆகல் மாறுகொள் விசிப்பினி கூடுகொள் இன்னியம் கரங்க ஆடலும் ஒல்லார்தம் பாடலும் மறந்தே. எம் சுற்றத்தாருக்கு அவன் பொன்னாலாகிய மணிகள் பதித்த அழகிய மலர்களை வெள்ளி நாரிலே கோர்த்து மாலையாக அணிவித்து அழகு பார்த்தான். அவர்களுக்கு யானைகளையும் பிற செல்வங்களையும் கொடுத்தான். இப்படி தாம் பெற்ற கொடையால் பசி நீங்கிய எம் சுற்றத்தார் பல இனிய இசைக்கருவிகள் முழங்க ஆடுவதையும் மறந்தனர் பாடுவதையும் மறந்தனர் என்று புலவர் பாடுகிறார். இப்போ இந்த வன்பரணர் வேற, பரணர் இவருடைய சில பாடல்களை நம்ம பார்த்திருக்கின்றோம். பரணர் வேறு. இந்த பரணரும் ஓரியை பற்றி நற்றிணையில் ஒரு பாடலை வைத்திருக்கின்றார். மாரி வன்மகிழ் ஓரி கொல்லி களிமையில் கலாவத்தன்ன இவள் ஒலி மென் கூந்தல் நம் வையினானே என்று போகிறது பாட்டு. தலைவியின் அழகை வர்ணிக்கின்ற போது ஓரியின் கொல்லிமலையில் இருக்கின்ற மயில்களின் அழகான தோகையை போன்ற கூந்தலை உடையவள் என்கின்ற ஒரு வரியை வைக்கின்றார். மற்றும் ஒரு நற்றிணை பாட்டில் பாலத்தனார் என்கின்ற புலவர் தலைமகன் செலவு அழுங்கியது, அதாவது ஒரு தலைவன் தலைவியை விட்டு பொருள் தேட செல்ல வேண்டும், ஆனால் அவன் நெஞ்சம் அதற்கு இடம் கொடுக்க மறுக்கின்றது. இந்த பாட்டில் வாழிய நெஞ்சே வெம்போர் மழவர் பெருமகன் மா வள் ஓரி கைவளம் இயைவது ஆயினும் ஐது ஏகு அம்ம
ஏய்ந்து செய் பொருளே. தலைவன் தன் நெஞ்சிடம் கூறுகின்றான், என் நெஞ்சமே நீ வாழ்க. போரில் வெற்றி காணும் மழவர் குடிமகனாகிய ஓரி அரசு கொடையாக வழங்கும் அத்தகைய வல்லன்மை படைத்த பெரும் செல்வத்தை நீ ஈட்டிப் பெறுவதாயினும் அது அவளுடைய அன்பிற்கு முன்னால் மிக சிறிது என்று எண்ணிக்கொள் என்று ஒரு வரியை வைக்கின்றார். இப்படிப்பட்ட ஓரியின் இந்த கொல்லிமலையை அவனுடைய அண்டை நாட்டு வேந்தர்களும் குறுநில மன்னர்களும் அபகரிக்க நினைத்தனர். அதிலும் குறிப்பாக அவனுடைய சமகாலத்து சேர மன்னன் கொல்லி நாட்டை கவர விரும்பி அதற்காக என்ன செய்தானா, அவனுடைய சமகாலத்து குறுநில மன்னனான முள்ளூர் மன்னன் காரிக்கும் ஓரிக்கும் இடையே பகைமையை வளர்த்தான். இப்போ இந்த காரியும் கடையேழு வள்ளல்களில் ஒருவன். அவனுடைய புகழை கபிலர் ஒரு 4 புறநானூற்று பாடல்களில் பாடுகின்றார். இந்த சேர மன்னன் என்ன செய்கிறானா, காரியிடம், நீ ஓரியோடு போரிடுவதற்கு நான் சேர படைகளை கொண்டு உனக்கு உதவி புரிகின்றேன். ஓரியை கொன்றுவிட்டால் அவனுடைய அந்த கொல்லி நாட்டை நீ எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம் செய்வதாகவும், அதன் அடிப்படையில் இந்த காரி என்ன செய்கிறான், ஓரியோடு போருக்கு சென்று ஓரியை கொன்று விடுகின்றான். ஓரியின் அந்த கொல்லிமலை பகுதியை சேர மன்னனிடம் வழங்கி விடுகின்றான். இந்த செய்தியை கல்லாடனார் ஒரு அகநானூற்று பாடலில் பாலை திணையில் நமக்கு பதிந்து காட்டுகின்றார். முள்ளூர் மன்னன் கழல் தொடிக்காரி செல்லா நல்லிசை நிறுத்த வல்வில் ஓரி கொன்று சேரலர்க்கு ஈத்த செவ்வேர் பலவின் அப்படின்னு போகுது பாட்டு. கல்லடனார் தொடர்கிறார், பயங்கெழு கொல்லி நிலைபெறு கடவுள் ஆக்கிய பலர் புகழ் பாவை அண்ணனின் நலனே. ஓரியின் அந்த கொல்லி மலையிலே இருக்கின்ற கொல்லி பாவையை போன்ற அழகை உடைய தலைவி என்று இங்கு ஒரு வரி வருகிறது. இந்த கொல்லிப்பாவை என்பது அந்த மலைப்பகுதிகளிலே வாழ்ந்து வந்த ஒரு கொடிய தெய்வம். நகைத்தே கொல்லும் கொல்லி என்றே பெயர். கொல் என்கின்ற அந்த வேர் சொல்லிலிருந்து வருகின்ற கொல்லி, இந்த பெயரை வைத்துதான் மலைக்கு கொல்லிமலை என்று பெயர் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இந்த கொல்லிப்பாவை என்பது பாறையின் மேல் வரையப்பட்ட ஒரு உருவமாகவோ ஒரு படிவமாகவோ இருந்திருக்கலாம். இந்த அகநானூற்று பாடலில் வருவது போல் இந்த கொல்லிப்பாவையை குறித்த செய்திகள் பல நற்றிணை குறுந்தொகை பாடல்களிலும் இடம்பெறுகின்றன. குறிஞ்சித்திணையிலே வருகின்ற நற்றிணை 185, இதை எழுதிய புலவர் யார் என்று தெரியவில்லை. ஒரு தலைவன் தலைவியை காணாமல் மிகுந்த துயரத்தில் உழல்கின்றான். அந்த துயரின் உச்சம் தன்னுடைய உயிரை கூட குடித்துவிடும் என்கின்ற நிலையில் அவன் என்ன சொல்றானா, பொறையன் உரைசால் உயர்வரை கொல்லி குடவையின் தெய்வம் எழுதிய வினைமான் பாவை அன்னோள் கொலை சூழ்ந்தனளால் நோகோ யானே. கொல்லிமலையின் அந்த பாவையைப் போல இவள் என்னை தன் அழகால் கொல்ல காத்திருக்கின்றாள். எப்படி கொல்ல போறாளாம், இவன் கண்ணில் படாமையே அவள் ஒழிந்திருக்கின்றாள். அதனால் என் நெஞ்சம் வலிக்கின்றது, நான் இறக்கப் போகின்றேன் என்று அந்த தலைவன் பாடுகின்றான். இப்படிப்பட்ட இந்த கொல்லிமலைக்கு தலைவனான ஓரி இறந்ததை கபிலரும் ஒரு நற்றிணை பாடலில் பதிந்து நமக்கு காட்டுகின்றார். நற்றிணை பாடல் 320 ஒரு பரத்தை சொன்னதாக உள்ள களம். விழவும் உழந்தன்று முழவும் தூங்கின்று எவன் குறித்தனள் கொல் என்றி ஆயின் ஆய் தொடி எழில்மா மேனி மகளிர் விழுமாந்தனர் தம் கொழுநரை காத்தே. ஊரில் திருவிழாக்கள் அடங்கி தெருக்கள் அமைதியாக ஆகின்ற அந்த நேரத்தில் மாமை நிறம் கொண்ட பேரழகியான இவள் இடுப்பினை அசைத்து கொண்டு தெருவில் நடந்து வர மீண்டும் ஒரு பெரிய ஆரவாரம் தொடங்கிற்று. பெண்கள் இவளிடமிருந்து அவரவர் கணவர்களை காப்பாற்றி கொள்ள அவர்களை வீட்டிற்குள் அடைத்தனர். எப்படிப்பட்ட ஆரவாரமா, பழவிரல் ஓரி கொன்ற ஒரு பெருந்தெருவில் காரி புக்கதோர் புலம்போல் கல்லென்றென்றால் ஊரே அதற்கொண்டு. ஓரியை கொன்ற பிறகு அவனுடைய ஊரின் பெருந்தெருவில் காரி நுழைந்தபோது துக்கத்தில் இருந்த மக்கள் பெரும் ஆரவாரம் எழுப்பினர். அந்த ஆரவாரத்தை போல் இருந்தது என்று கபிலர் முடிக்கின்றார். இப்படி ஓரியை போரில் கொன்ற காரி, அவனுடைய கதை என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கும் இதே போல ஒரு முடிவு காத்திருந்தது.
அதை பற்றி நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.